ஹாய். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாப்டர் வந்து ஸ்ட்ரைட் லைன் சாப்டர். அதில் எக்ஸசைஸ் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து parallel and perpendicular lines. ஏற்கனவே நம்ம எக்ஸசைஸ் 2லயே parallel and perpendicular lines பற்றி நிறையா பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு லைன்ஸோட ஸ்லோப்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா parallel lines. அப்புறம் ஏஎக்ஸ் ப்ளஸ் by plus c இந்த ஃபார்மேட்ல அந்த c மட்டும் டிஃபரெண்டா இருந்தா அது parallel lines. And then வந்து perpendicular lines அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோட product of the slope is equal to -1. ஸோ இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் 1 பார்க்கலாம். Find equation of the line parallel to the line 3x minus 4y plus 2 and passing through the point minus 2, 3. என்ன சொல்லியிருக்காங்க? 3x minus 4y plus 2 equal to 0. இந்த ஈக்குவேஷனுக்கு பேரலா இருக்கக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் சொல்லுங்க. ஆனா அந்த பேரலல் லைன் வந்து -2, 3 வழியா மட்டும்தான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதல் என்ன எழுதுறோம் அப்படின்னா, பேரலல் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணா அந்த சிக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ 3x அப்படியே இருக்கும், -4y அப்படியே இருக்கும், c1 அந்த சி மட்டும், அதாவது அந்த 2க்கு பதிலாக மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்படி எடுத்துக்கணும். ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற நம்பரை வந்து c1 எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேரலல் லைன்ஸ், கிவன் லைனுக்கு பேரலா இருக்கக்கூடிய லைன்ஸ். ஆனா நமக்கு தேவையானது parallel line passing through the point -2, 3. இந்த பாயிண்ட் தான் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? 3x minus 4y plus c1 satisfies -2, 3. அப்படின்னா xக்கு பதிலா -2 and yக்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி c1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். -6 minus 12 plus c1 equal to 0. So -18 plus c1 equal to 0. c1 is equal to 18. So first question ஓட answer என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the parallel line passing through the point -2, 3 is 3x minus 4y plus 18 equal to 0 is the required straight line. Okay, wow. Next question. Find the equation of the line perpendicular to the line x minus 7y plus 5 equal to 0 having the x-intercept 3. So x-intercept 3 na enna artham? It's meet at the point x-axis at x equal to 3. Yeah. So அது வந்து 3, 0 னு எழுதிக்கலாமா? This is x-intercept. அதை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா முதல்ல என்ன பண்ணலாம்? அந்த கிவன் லைனை வந்து ax plus by plus c equal to 0 எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா y equal to mx plus c ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணி எழுதலாம். எழுதுவோமா? எஸ், கம் ஆன். ஸோ x minus 7y plus 5 equal to 0. 7y equal to x plus 5. y is equal to 1 by 7x plus 5 by 7. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்லோப் வந்து 1 by 7. நமக்கு என்ன தெரியும்? பெர்பெண்டிகுலர் லைனோட ஸ்லோப் செய்யும். இந்த லைனோட ரெண்டு லைனை பெர்பெண்டிகுலர்னு எப்போ சொல்லுவோம்னா ரெண்டோட ஸ்லோப்பை ப்ராடக்ட் பண்ணும்போது -1 கிடைக்கணும். ஸோ நமக்கு தெரியாத லைனை வந்து m1 எடுத்துக்கணும். தெரியாத லைனோட ஸ்லோப்பை m1 எடுத்துக்கணும். ஸோ m1 ஸ்லோப் ஆஃப் திஸ் கிவன் லைன் இஸ் 1 by 7 is equal to -1. ஸோ m1 is equal to -7. ஸோ இப்போ ஃபார்மேட் என்னவா இருக்கும்? y is equal to -7x plus c. இதுதான் வந்து நமக்கு தேவையான பெர்பெண்டிகுலர் லைன். ஆனால் நமக்கு எது வழியா பாஸ் ஆகணும்? 3, 0ங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணோன்னா 0 is equal to -1 plus c. ஸோ c is equal to 21. ஸோ அதனால் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் -7x plus 21. It is வேற எப்படி மாற்றிடலாம்? 7x plus y minus 21 equal to 0 is the required equation. Okay. So next question போலாம். Next question is to prove that the line through the point x1, y1 and parallel to the line ax plus
by plus c is equal to 0. எஸ் இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணும். நமக்கு என்ன தெரியும், கான்ஸ்டன்ட்ல மட்டும் தான் வேரி ஆகும் தெரியும். ஃபர்ஸ்ட் லைன் பேரலல் லைன்னாலே கான்ஸ்டன்ட்ல மட்டும் தான் வேரி ஆகும். அதை கேன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன தெரியும், இதெல்லாம் வந்து பேரலல் லைன், செட் ஆஃப் பேரலல் லைன்ஸ். நமக்கு என்ன தெரியும், பாசிங் த்ரூ த பாயிண்ட் passing through x1 comma y1, so ax1 plus by1 plus k equal to 0, so k is equal to minus ax1 minus by1 அப்படி தெரியும். ஸோ மறுபடியும் போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ax plus by minus ax1 k-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் ax1 மைனஸ் by1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஏவை காமனாக வெளியே எடுக்கலாம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, பியை காமனாக வெளியே எடுக்கலாம், y மைனஸ் y1. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் நமக்கு செய்யணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சா போதும், பேரலல் லைன் கான்செப்ட் என்ன, பெர்பெண்டிகுலர் லைன் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும். பேரலல் லைன் கான்செப்ட்ல வந்துட்டு நமக்கு வந்து கான்ஸ்டன்டா மட்டும் வேரி ஆகுங்கிறது தெரியணும். பெர்பெண்டிகுலர் லைன் கான்செப்ட்ல கிவன் ஈக்குவேஷனை y ஈக்குவல் டு mx plus c ன்னு எடுத்து எழுத தெரியணும். அப்புறம் வந்து ரெண்டு ஸ்லோப்புக்கு உரிய ரிலேஷன் தெரியணும். ஓகே ஓகே, தேங்க்யூ.